வணக்கம். தரம் 6 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். அலகு 4 பிரயோக மென்பொருட்களை கையாள்வதற்கு சுட்டி மற்றும் விசைப்பலகை ஆகியவற்றை பயன்படுத்துதல். தேர்ச்சி 4. பிரயோக மென்பொருட்களை பொருத்தமானவாறு பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 4.1 வாசக வடிவமைப்பு மற்றும் வரைதல் மென்பொருட்களை திறம்பட பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 4.2 கேட்பொலி மற்றும் காணொளி மென்பொருட்களை வினைத்திறனுடன் பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 4.1க்கான பாட விடயங்களை கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம். தற்போது 4.2க்கான விடயங்களை பார்ப்போம். கேட்பொலி மற்றும் காணொளி மென்பொருட்களை வினைத்திறனுடன் பயன்படுத்துவார். பிரயோக மென்பொருட்களை ஏன் பயன்படுத்துகின்றோம்? நாம் பிரயோக மென்பொருட்கள் என்றால் என்ன என்பதை கடந்த பாட விடயத்தில் பார்த்திருந்தோம். இப்போது அப்பிரயோக மென்பொருட்களை ஏன் பயன்படுத்துகின்றோம் என்பதை பற்றி அவதானிப்போம். படங்கள் வரைதல், இசையை பதிப்பித்தல் கேட்டல், காணொளிகளை பதிப்பித்தல் ரசித்தல், ஆவணங்களை தயாரித்தல், இணைய பாவனை போன்ற பல்வேறு விதமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் இந்த பிரயோக மென்பொருட்களை பயன்படுத்தி வருகின்றோம். வரையியல் மென்பொருட்கள். இங்கே காட்டப்படுகின்றது கையினால் வரைந்த ஓர் சித்திரம். அடுத்ததாக கீழே காட்டப்படுகின்ற படமானது வரையியல் மென்பொருளை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓர் சித்திரம். இந்த இரண்டு சித்திரங்களுக்கும் இடையே பல்வேறு விதமான வேறுபாடுகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கையினால் வரைந்த சித்திரத்தை விட வரையியல் மென்பொருள் மூலம் வரையப்பட்ட சித்திரத்தில் உங்களுக்கு அந்த படம் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் காணப்படுகின்றது. அதே போல நமது புகைப்பட கருவிகளில் எடுத்த புகைப்படங்களை நாம் எடிட் செய்து கொள்ள முடியும். அதாவது பின்னணி வர்ணங்களை மாற்றி பல்வேறு விதமான பதிப்பித்தல்களை மேற்கொள்ள முடியும். உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்மார்ட் ட்ரா, ஃபோட்டோஷாப் போன்ற வரையியல் மென்பொருட்களை கூறலாம். ஒலி காணொளி தொகுப்பு மென்பொருட்கள், ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஒலி தொகுப்பு மென்பொருட்கள், Audacity, DJ ஆடியோ எடிட்டர், அடோப் ஆடிஷன் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி ஒலியை நாங்கள் பதிப்பிக்க முடியும், தொகுக்க முடியும், பல்வேறு வடிவமைப்புகளை செய்ய முடியும். காணொளி தொகுப்பு மென்பொருட்கள், அவற்றிற்கு உதாரணமாக சைபர்லிங்க் பவர் டிடெக்டர், ஒண்டர்ஷியா ஃபில்மோரா, அடோப் பிரீமியர் போன்ற மென்பொருட்களை கூற முடியும். இவற்றை பயன்படுத்தி காணொளிகளை வடிவமைக்கவும் அதிலே பதிப்பித்தல்களை செய்யவும் பல்வேறு விதமான நுட்பங்களை பயன்படுத்தி வடிவமைக்கவும் முடியும். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். இந்த சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுகின்றோம். கடிதங்கள் தயாரித்தல், அழைப்புதல் வடிவமைத்தல், சான்றிதழ்கள் வடிவமைத்தல், பத்திரிகை தயாரித்தல், சஞ்சிகை தயாரித்தல், விண்ணப்ப படிவம் தயாரித்தல் போன்ற பல்வேறு விதமான பயன்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றிற்கு உதாரணமாக லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டர், வேர்ட் பெர்ஃபெக்ட், அபி வேர்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் போன்றவற்றை கூறிக்கொள்ளலாம். இவற்றை பயன்படுத்தி பல்வேறு விதமான விடயங்களை செய்து கொள்கின்றோம். இணைய உலாவுகை மென்பொருள். இணையத்தில் பல்வேறு விதமான விடயங்களை உலாவி பெறுவதற்கு நாம் தற்காலத்தில் இது போன்ற மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், அடுத்ததாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், கிவி இது போன்ற பல்வேறு விதமான வலை மேலோடிகளை பயன்படுத்துகின்றோம். நன்றி.